பழையபடி அந்த இதுக்குள்ள போவோம். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வேத பாடத்துக்காக அவரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அவருடன் நினைவோம், அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைசலோடையா வழி நடத்துவோம். பிரைஸ் லார்ட். ஆமென். நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைத்து நீங்கள் மறுபடியுமாய் இணைத்த கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்திலே. ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் மீண்டுமா இந்த நாட்களிலே, அதாவது எப்படி தொழுது கொள்ளுகிறது என்ற தலைப்பினுடைய 3வது பகுதியை இந்த நாட்களில் பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். அதாவது அது ஆராதனுடைய அனுபவங்கள், அது வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்படியாக இந்த நாட்களை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. கடந்த கிழமையிலே பார்த்தோம், அந்த கிறிஸ்தவ வழிபாட்டினுடைய தன்மைகள் எப்படியாக தொழுது கொள்ளப்படுவது என்பதை புரிய பார்த்து, இன்றைய நாட்களிலே 3வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை வாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே தொழுகையின் முறையை இந்த நாட்களே முக்கிய அம்சமாக இந்த நாட்களே பலியிடுதல் ஆகும் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதை குறித்து நாங்கள் அங்கே பழைய ஏற்பாட்டிலே பார்ப்போமா இருந்தால், ஆதிகாமம் 28ஆம் அதிகாரத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதிகாமம் 28ஆம் அதிகாரத்திலே இந்த வேத பகுதியில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே 29வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆதிகாமம் 28ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே, இங்கே சாரி, ஆதிகாமம் 28ஆம் அதிகாரத்திலே ஆதிகாமம் 28ஆம் அதிகாரத்திலே எப்படியாக இந்த நாட்களிலே தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அதில் அந்த 22வது வசனத்திலே பாருங்கள், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசோபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே இருந்து யாக்கோவினுடைய காரியத்திலே அவர் தலைக்கு கீழே இந்த நாட்களில் ஒரு கல்லை வைத்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அதாவது அவர் இந்த வனாந்தரத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே அவர் தூங்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு தரிசனம் வெளிப்படுகிறது. அதிலே பார்க்கிற வேளையிலே ஒரு ஏணி, வானத்துக்கும் பூமிக்கும் தொடர்பில் ஒரு ஏணி, அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த சம்பவத்திலே பாருங்கள், அவர் எப்படி ஆகன்னு சொன்னால், அந்த இடத்திலே ஒரு தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எப்படி தொழுதார்னு சொன்னால், அவர் அந்த இடத்திலே பாருங்கள், அவர் காலையில் எழுந்து அந்த வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த செலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்பு அது அந்த ஊர் வந்து லூஸ் என்ற பெயரிலே இந்த நாட்களில் இருந்தது. அப்படி சொல்லி இந்த நாட்களை செய்துவிட்டு ஒரு பொருத்தனையும் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அந்த இதை வைத்துத்தான் இந்த நாட்களில் அந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே பேசுகிற வேளையில் அவர் சொல்லுகிறாள், எங்களுடைய முற்பிதாக்கள் மலைகளிலும் அங்கும் இங்குமாக தொழுதார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த தரிசனத்தை இவர் எங்கே காண்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஒரு வனாந்திர வெளியில இந்த நாட்களே போய்கொண்டிருக்கிற வேளையிலே இந்த நாட்களே, அதாவது வனாந்திரம் என்று சொன்னால் கல்பாறைகள், கல்லுகள் நிறைந்த மலைகள், மேடுகளாக அப்படிப்பட்ட இடங்களாக இருக்கிற இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவருக்கு நடக்கிறதை இங்க காண்கிறோம். அந்த இடத்திலே அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அந்த இடத்திலே அவர் விடாதபடி தொழுகையை செய்கிறதை பார்க்கிறோம். கண்ட தரிசனத்துக்குரிய பலனை அவர் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், இது தேவனுடைய வீடாகும் என்று சொல்லி, அது தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லி அதற்கு ஒரு பேரையும் வைத்து அங்கே ஒரு ஆராதனையை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆராதனையும் செய்தது மட்டுமல்ல, ஒரு பொருத்தனையும் அங்கே அந்த இடத்திலே ஏற்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இதைத்தான் இங்கு சொல்லப்படுறது. இது ஒரு வித்தியாசமான ஆராதனை அந்த நாட்களில் இந்த நாட்களில் இருந்ததே அங்கே வேதத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது, ஆதியாகமத்திலே. இப்ப பாருங்கள், அங்கே அந்த அதிலே முக்கியமான காரியம் என்னவென்றால், தொழுகை முறையின் முக்கிய அம்சம் அங்கே பலியிடுதல் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த 3வது பகுதியிலே அந்த தொழுகையினுடைய அம்சம் எப்படியாக இருக்கிறதாம், ஒரு பலியிடுகிறதன் மூலமா இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னா பாருங்கள், இந்த முறையின்படி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இயேசு அங்கே சிலுவையிலே செலுத்திய பலி அங்கே நிறைவேறிவிட்டது என்பதை குறிக்கக்கூடியதா இருக்குது. எப்படி என்று நீங்கள் கேட்பீர்களா இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை, அதாவது அங்கே என்ன செய்கிறார், தன்னே அந்த இடத்திலே பலியிட்டு அந்த இரத்தத்தினாலே அந்த நாட்களில் அந்த பலியை நிறைவேற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியில் அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பலியிடுவதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு மிருகத்தை வெட்டி அந்த இடத்துல மிருகத்துடைய இரத்தத்தை அந்த இடத்துல வைத்து இந்த நாட்களில் என்ன செய்வார்கள், பலியிடுவார்கள் கர்த்தருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே
இனிமேல் காலத்தில் இந்த நாட்களே இப்படியான ஒரு பலிகளோ காரியங்களோ இந்த நாட்களே இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே அந்த இடத்துல இந்த நாட்களில் ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அதன் மூலமா இன்றைக்கு பாருங்கள் எல்லா பலிகளும் இந்த நாட்கள் என்ன செய்யப்பட்டது, இனி நாங்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே அப்படியாக கொடுத்த நிமித்தம் நாங்கள் செய்ய வேண்டிய பலிகள் இந்த நாட்களிலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அதான் worship எக்ஸ்பீரியன்ஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதன் நோக்கம் என்னவென்றால், அந்த நாட்களிலே அங்கே சாலோமான் முதற்கொண்டு ஒவ்வொரு ராஜாக்களும் கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதலை கொண்டு வந்து அப்படியே பலிவிடத்தில் அடிச்சாங்கன்னா அப்படி ரத்த குழம்பாகத்தான் இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த ரத்தம் மாறாதபடி அப்படியே அப்படியே அந்த வழிஞ்சபடியே அந்த நாட்கள் எந்த நேரமும் இருக்கும் கர்த்தருக்கு பலி அந்த இடங்களிலே. ஆனால் அதை கடைசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாய் கொடுத்து அந்த பலியை இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அப்படி ஜனங்கள் இனி அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னாக வருகிறவர்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை என்பதை தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆண்டவருக்கு பின்னாலே இருக்கிற நாங்கள் கிமுக்கு முன்பாக பலி செலுத்தப்பட்டது, கிபிக்கு பின்பாக பலி செலுத்தப்படவில்லை. என்ன பலி? கிபிக்கு பின்பாக செலுத்தப்பட்ட பலி என்னன்னு சொல்லி சொன்னால் ஆராதனை. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போ எப்படி சொன்னால் துதி ஆராதனை செய்கிறது. அப்போ உதட்டினுடைய பலிகளினால் துதி பலிகளினால் இந்த நாட்களிலே தேவனை மகிமைப்படுத்தி இந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறார்கள், சில காணிக்கைகள் இதில் கொடுத்து கொண்டு வருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அப்ப இங்கே இந்த இடத்திலே பார்க்கிற காரியம் என்றால் சிலுவையில் செலுத்தின பலி அங்கே நிறைவேறிவிட்டது. எனவே இயேசுவின் மேல் அதாவது இனிமேல் அங்கே கிறிஸ்தவ தொழுகை பலிபீடத்தில் இந்த நாட்களிலே ரத்தம் சிந்துதல் இடைபெற தேவையில்லை என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த காரியத்தை நாங்கள் சற்று இந்த நாட்களை வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வேதம் இப்படியாக சொல்லுகிறது. என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் நாகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நாங்கள் சற்று காரியத்தை இந்த நாட்களை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகத்திலே அங்கே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம் 9ஆம் அதிகாரத்திலே அங்கே இப்படியாக சொல்லுவோம். 9ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 1வது வசனத்தை வாசிக்கின்றேன். 1லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே எங்க வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளுக்கும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்துக்கும் உடையதா இருந்தது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்த அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கு, மேஜை, போஜனம், தேவ சமூக தப்பங்கள் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்கு உள்ளேயே மகா பரிசுத்தம் எனப்படும் கூடாரம் இருந்தது. அதிலே இந்த நாட்களே பொன்னினால் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் இந்த நாட்களே பொன் தகட்டினால் பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலேயே மன்னாவும் வைக்கப்பட்டிருந்தது. பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. கற்பனை பலைகளும் இந்த நாட்கள் இருந்தன சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருந்தது. இதை பார்க்கிற வேளையில இதை எல்லாவற்றையும் அந்த பெட்டிகளை வைத்து என்ன செய்கிறான், மேலே கேரூபின்களை இந்த நாட்களை வைத்து பாதுகாக்கும்படியாக அந்த இடத்திலே வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இதை நாங்கள் சற்று இந்த நாட்கள் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இங்கே இந்த உடன்படிக்கை பற்றிய இந்த மாட்டு வண்டியில இந்த நாட்கள்ல அங்க கொண்டு வருகிற வேளையிலே பாருங்கள், அந்த நாட்கள்லே இந்த அதாவது எப்படின்னா மோசையினுடைய காலங்கள் அதுக்கு பின்பாக ராஜாக்களுடைய காலங்களில் வருகிற வேளையிலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அந்த பெட்டி விழுந்துவோம் என்று சொல்லி ஊசா தொட்ட உடனே அங்கே கர்த்தர் அடித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவது. ஏன் அந்த காரியம் நடந்தது? அந்த உடன்படிக்கைக்கு என்ன காரியம் இருக்கிறது? அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அப்ப அந்த உடன்படிக்கை ஒரு பரிசுத்தத்தை இந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்பதைத்தான் இந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாய் இந்த உடன்படிக்கையின் மூலமாய் இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களை நிலைப்பாட்டுகளே இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டியை யாராவது தொடுவினமா இருந்தால் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே மறிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே இந்த நாட்களே வருவார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கையை தொடுவதற்கு யார் என்றால் விசேஷித்த விதமாய் அங்கே ஆசாரியர்களை இந்த நாட்களை நியமித்திருப்பார்கள். எல்லாரும் போக முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளை. அதைத்தான் ஒரு விசேஷித்த விதமாக அந்த ஆசாரியர்களை இந்த நாட்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பார்கள். அப்ப அவர்கள் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அவர்கள் தேவனுக்கு பரிசுத்தமா இருந்து கொண்டுதான் அந்த உடன்படிக்கை பெட்டியில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்குள்ளே இந்த நாட்களை போய் இந்த நாட்களை அங்கே பலிகளை செலுத்த முடியுமே ஒழிய
அது அவர்கள் அந்த நாட்களிலே பாருங்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அந்த இடத்துல போவார்கள் இருந்தால் உடனே மறிக்க போக வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டியை அங்கே இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் அந்த தேவனுடைய அந்த பிரசன்னம் இருக்கிற விதமாகத்தான் இந்த எபிரேயர் ஆக்கத்தில் சொல்லப்படுகிறது. 2 கேருபீன்களை அந்த இடத்திலே மேலே வைத்திருக்கிறார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாதுகாப்புக்காக அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அப்ப பாருங்கள், அப்ப இன்றைக்கு நிலைமையில எப்படி என்று சொன்னால், ஆண்டவராய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அந்த அதாவது ஜீவனில் ஒரு மனுஷனுடைய ரத்தம், அதாவது அவர் மாமிசத்திலே வந்த நிமித்தம் மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அந்த திரைச்சீலை 2 கிழிந்ததற்கு பின்பாக உடன்படிக்கை பற்றியும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் அந்த தேவனுடைய கிருபாசனத்தை அண்டைக்கு நாங்கள் எல்லாரும் தைரியமாக செல்லலாம். எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையன்றி ஒருவரும் பிதாவிடத்தில் செல்ல முடியாது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா? அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் இந்த நாட்களிலே நாங்கள் அந்த தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்களே நாங்கள் கடந்து செல்லலாமே ஒழிய நம்மால இந்த நாட்களில் முடியாது. அப்படி நம்மால முடியுமா இருந்தால் இன்றைக்கு ஊசாக்கு நடந்த காரியம் தான் நமக்கு இன்றைக்கு நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த துணிவிலே தான் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கிறவர்களிலே எல்லாரும் இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே பாவத்தை செய்து பாவத்தோடு காரியங்களை செய்கிறாள். ஏன்னு சொல்லி சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு என்பதைத்தான் அந்த இடத்திலே அவர்கள் இந்த நாட்களை முன்வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை பார்ப்போமா இருந்தால், அந்த நாட்கள் ஒரு நியாயப்பிரமாணத்தின் காலங்கள், நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு இடப்பட்ட காலங்களாக இருந்தது. ஆனால் மத்தேயுக்கு முன்பாக, மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்பாக. ஆனால் பாருங்கள், இன்றைய மத்தேயு சுவிசேஷத்துக்கு பின்பாக இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காலங்கள் கிருபையின் காலங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச பிரமாணம், நியாய பிரமாணம் இப்படியாக அந்த நாட்களை வருகிற வேளையிலே பாருங்கள், அந்த கிருபையின் காலம் என்று சொல்லுகிற வருகிற வேளையிலே அங்கே அந்த தண்டனைகள் இந்த நாட்களிலே மிகவும் உயர்ந்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வேற விஷயங்கள், அதாவது ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ இந்த நாட்களை பார்க்கிற வேளையில இந்த நாட்கள் என்ன செய்வேன், ஆணோடு பெண் இந்த நாட்களிலே விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தால் அந்த பெண்ணை கொண்டு வந்து இந்த நாட்களிலே கல்லால் எறிந்து கொள்ளுவார்கள். ஆனா ஆணை அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ஆண் தப்பிடுவாங்க கூட வந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அங்க மாட்டு போடுற காரியம் என்ன, பெண்கள் தான் அந்த இடத்துல மாட்டு போடுவார்கள். ஆனால் அதற்கு தான் ஆண்டவர் சொல்லி இருந்தார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலத்தில் ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தான்னு சொன்னா அவளோடு விபச்சாரம் செய்ததற்கு சரி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கு அந்த கிருபையின் காலம் என்று நாங்கள் நினைக்கிறோம் மேலா இருக்கிறோம் சொன்னா, கிருபையின் காலத்துல இன்னுமாய் தண்டனைகள் கூடவாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலத்தை விட இந்த நாட்களிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் அந்த நாட்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு அங்கே என்ன செய்வார்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதாவது அதே வேளையில இந்த நாட்களை பார்க்கிறவர்களே கல்லெறிஞ்சு கொள்ளுகிற காரியங்கள் இப்படியான உடனுக்குடனே தண்டனைகளை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய. ஆனால் கிருபையின் காலம் அப்படி அல்ல. கிருபையின் காலம் நியாய தீர்ப்பிலே தான் அந்த காரியம் நடைபெறும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பு என்று வருகிற வேளையிலே அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்க போன்னு சொன்னால், எல்லாருக்கும் இந்த நாட்களிலே நியாய தீர்ப்பு அங்கே வரும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்களுடைய காரியத்தை பார்க்கிற வழியில் ஒரு கேள்விக்குறியாக அந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று பார்க்கிற வழியிலே அவர்களுடைய காலங்களிலே வித்தியாசமான காரியங்கள், வித்தியாசமான இதாக இந்த நாட்கள் இருக்கிறபடினால் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நிழல் நிஜமாக இருந்தாலும், ஆனால் அந்த நியாய தீர்ப்பு என்று வருகிற வேளையிலே எப்படியாக ஆண்டவர் நியாய தீர்க்க போகிறார் என்பதை குறித்து இதுவரை இந்த நாட்களில் ஒருவரும் இந்த நாட்களில் அந்த காரியத்தை குறித்து தெளிவாக இந்த நாட்களை சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்புன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் நியாயாதிபதியாகி ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அந்த மரித்து 3 நாட்கள் போய் இந்த நாட்களே நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் இருந்து மரித்தவர்களை அங்கே பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் இந்த நாட்களை என்ன செய்தார், பிசாசு அடைத்து வைத்திருந்தார். அவர் போய் இந்த நாட்கள் அந்த ஜனங்களை விடுவித்தது மட்டுமல்ல, அந்த பாதாளத்தின் மரணத்துடைய துறவுகோலை இந்த நாட்களை அங்கே என்ன செய்து விட்டார்,
அவனிடத்திலே புடிங்கி கொண்டு வந்துட்டார். அப்படியானால் அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே இப்ப எப்படியாக இருக்கிறது, அந்த அந்த சொல்லப்பட்ட அந்த பாதாளம் பொறுமையாகத்தான் அந்த நாட்கள் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் விடுவிக்கப்பட்டு வந்து விட்டார்கள். ஆனால் அந்த நியாய தீர்ப்பு காலங்கள் வருகிற வேளையிலே அவர்களுக்கு எப்படியாக தண்டனை கிடைக்கும், அவர்களுடைய காரியங்கள் என்ன என்ன என்று அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எந்த விதமான ஆண்டவரை குறித்து அறிவிக்கிற காரியமோ இந்த நாட்களில் இல்லை. ஆனால் நோவா எப்படியாக ஆண்டவரை அறிந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நோவாவின் காலத்தை எடுத்து பாருங்கள். இப்ப ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து பாருங்கள், அந்த ஏனோக்கு சஞ்சரித்தது மட்டுமல்ல பாருங்கள், அந்த குறிப்பிட்ட காலம் வருகிற வரைக்கும் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே தேவனை தொழுது கொள்ளவில்லை என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அப்படிப்பட்ட காலத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுவது பாருங்கள், ஆதிகாமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்ப பாருங்க, ஏனோஸ் என்று சொல்லப்படுகிறார் கர்த்தருடைய நாமத்தை இந்த நாட்களை தொழுது கொள்வதற்கு அந்த நாட்களில் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த குறிப்பிட்ட காலம் பாருங்க, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அப்ப 4ஆம் அதிகாரத்திலே இருந்து பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னா பாருங்கள், இந்த 24ஆம் வசனம் வரைக்கும் அங்கு என்ன நடக்கிறது, தொழுது கொள்ளவில்லை. ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் சரியான ஒரு இடைவெளி வந்து விட்டது, பெரிய ஒரு இடைவெளி. இதுதான் நடந்த காரியம். ஆனால் இந்த 26வது வசனத்திலே வருகிற வேளையிலே அங்க மறுபடியுமா அந்த வொர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுகளே இந்த நாட்களை வருகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக அந்த நாட்களை வருகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இப்படியாக அந்த வந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இவர்கள் இந்த 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 ஏனோஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சந்ததியிலே இந்த நாட்களை வருகிற சேத்தினுடைய காலங்கள், அந்த காலத்தில் வருகிற வேளையிலே ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொண்டு வந்த வேளையிலே பாருங்கள், இப்படியே வருகிற வேளையிலே 24வது வசனத்திலே ஏனோக்கு என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனுஷன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் போய்விட்டார். அதுக்கு பின்பாக தொடர்ந்து வருகிற வேளையிலே நோவாவினுடைய சந்ததி, அப்படியே அவருடைய சந்ததி ஊடாக நோவா வருகிறார். நோவாவினுடைய சந்ததி வருகிற வேளையிலே பாருங்கள், அங்கே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே நோவாவோடு பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்கள் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்குள்ளே நோவாவை தவிர வேறு ஒருவரும் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு எந்த விதமான கற்பனைகளும் இல்லை, எந்த விதமான கட்டளைகளும் இல்லை, எந்த விதமான காரியமும் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த இடத்திலே இந்த முதலாவது நாங்கள் பார்க்க அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லப்படுகிற காலம், அந்த காலகட்டத்திலே ஆண்டவரோடு இந்த நாட்களை ஜனங்கள் நல்ல நெருக்கமாக இந்த நாட்களை பழங்கி வந்தார். அந்த சந்ததியாக இருக்கிற வேளையிலே அருமையான கர்த்தர், அது அங்கே எங்க வருது அண்டை பார்க்கிற வேளையிலே, அந்த குறிப்பிட்ட காலத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால், இந்த ஜனங்கள் அப்படியே இந்த நாட்களிலே அங்கே தேவனை விட்டு ஒரு ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே பின்மாற்றமாய் போகிற ஜனங்களாய், பரியாசக்காரர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அதனாலேதான் ஆண்டவர் பேழையை சரி கட்டும்படியாக அந்த இடத்திலே சொன்ன வேளையிலே என்ன காரியம் நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், மழை வரப்போறன்னு சொன்ன வேளையில அவங்க பரியாசம் பண்ணாங்க. மழையை நான் கண்ணாலே காணையிலே என்னையா மழை வரும் சொல்லி. அதனாலே அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், அந்த வெள்ளத்தின் பாரி கொண்டு போய் இந்த நாட்களை அவர்கள் மறிச்சு போனார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, அவர்களை அங்கே பிசாசானவன் தன்னுடைய கட்டுக்களே இந்த நாட்களை வைத்திருந்தான். ஆண்டவர் என்ன செய்தார், மறித்த உடனே அங்கே போய் சொல்லப்படுகிற காரியம், நோவாவின் காலத்தில் பேதுருவிலே சொல்லப்படுகிறது, நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாத அந்த ஆத்துமாக்களை தேவன் அந்த இடத்திலே விடுதலை செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் அந்த இடத்திலே விடுதலை செய்து அவர்கள் என்ன செய்கிறார், மறுபடியுமா இந்த நாட்களை அங்கே வேறு இடத்துக்கு இந்த நாட்களை டிரான்ஸ்பர் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பர்கள், இன்றைக்கு நாங்கள் வேதத்தில் இந்த நாட்களில் அநேக காரியங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நரகம், பாதாளம், இப்படியாக அநேக இடங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. இளைப்பாறுகிற இடங்கள் இப்படியாக. நீங்க ரோமன் கேத்தலிக் அந்த அவர்களுடைய வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொல்லப்படுறது உத்தரிப்பு ஸ்தலம் சொல்லி. உத்தரிப்பு என்று சொன்னால் ஒரு ஆக்கினைக்குரிய இடம் என்று சொல்லி இந்த நாட்களே தமிழ்ல இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட அநேக இடங்கள் இந்த நாட்களில் அந்த இடத்திலே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அங்கே ஒவ்வொரு இடங்களுக்குள்ளே ஒவ்வொருடைய தண்டனைக்கு உரிய விதமாக இந்த நாட்களே ஆண்டவர் அவர்களை நியமிப்பார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாரும் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம், இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எல்லா ஊழியத்தை செய்கிறோம், இந்த நாட்களை காரியங்களை செய்கிறோம். உடனே நாங்கள் இந்த நாட்களை மறித்து அங்கே ஆண்டோட நியாயத்தில் முடிந்த உடனே எல்லாரும் பரலோகத்தில் போய் ஆண்டவரோடு இருந்துருவோம் சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறான காரியங்கள். ஏனென்றால்
வேத வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும். வார்த்தை தானேயா முக்கியம். ஊழியக்காரன் சொல்றான் நீங்க நாளைக்கு மறிச்சா பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொன்னா நம்பாதீங்க. இன்றைய பாருங்க எத்தனையோ பேர் இந்த நாட்களில் ஜனங்கள் மறிக்கிறார்கள். யாரு? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவனும் மறிக்கிறான், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவனும் மறிக்கிறான். ஆனா செத்த வீட்டுல என்ன சொல்றாங்க, என்ன சொல்லி பூச வைக்கிறாங்க சொல்லுங்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, அந்த இடத்துல சொல்லுவார், இவர் கர்த்தரோடு அங்கே கர்த்தரோடு இருக்கிறார். இந்த நாட்களே நாங்கள் இவரை வருகையிலே இவரை காணுவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள்? தெளிவா சொல்றாங்க. பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சொல்லுவாங்க பரலோகத்துக்கு போவார்கள்? போன பரலோகத்துல போய் இவர்கள் நின்று பார்த்தவர்களா, கண்டவர்களா? இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரைத்தான் இந்த நாட்களே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய, இன்று வரைக்கும் ஒருவனும் இந்த நாட்களே பரலோகத்துக்குள்ளே இந்த நாட்களே போகவில்லை. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டேன். பவுலடிகள் சொல்லுகிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அங்கே பற்பல பாஷைகளை பேசுகிற காரியத்தை நான் அங்கே உணரக்கூடிய ஆவில உணரக்கூடியதாக இருந்தேன் சொல்லப்படுகிறது. அருமையான கருத்து. அப்ப பாருங்கள், அப்ப 3ஆம் வானம் வரையும் சொன்னால் 1ஆம் வானம் எங்கே இருக்கிறது, 2ஆம் வானம் எங்கே இருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3ஆம் வானம் எங்கே இருக்கிறது, 4ஆம் வானம் எங்கே இருக்கிறது சொல்லி பார்க்கிற வேளையிலே இப்படியே அநேக படிப்படியான அங்கே காரியங்கள் இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக யோவான் புத்தகத்திலே பாருங்கள், என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை சொல்லுகிறார். அது எதை குறிக்கிறன்னு சொன்னால், இந்த ஜனங்கள் அதாவது வாசம் செய்ய போற ஒவ்வொரு ஸ்தலத்தையும் தான் இந்த நாட்களை குறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், எல்லாரும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களை எல்லாரும் போயிட்டு இந்த நாட்களே காரியத்தை செய்து இப்படி ஒன்றாக இந்த நாட்களை இருந்து செயற்படலாம்னு சொல்லி. ஆனால் அது அப்படி அல்ல. தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய காரியங்களை எந்த மனுஷனும் அறிந்து கொள்ள முடியாது. மறிக்கிறவனை சொல்றாங்க உடனே அவன் பரலோகத்துக்கு போய் ஆண்டவரோட இருந்துருவான்னு சொல்லி. என்னையா கதை, என்ன காரியங்கள் இருக்கு? மறித்தவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால் பரடைசிலே போய்த்தான் தங்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இளைப்பாறுகிற இடத்திலே இந்த நாட்களில் இருப்பார்கள். அந்த இளைப்பாறுத அந்த நேரங்கள் வருகிற வேளையில தான் அவர்கள் இந்த நாட்களில் அங்கே தேவர் அந்த இடத்துல அவர்களை உயிர்த்தெழ பண்ணுவார் என்பதை குறித்து நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் முடிந்ததற்கு பின்பாகத்தான் யார் பரலோகத்துக்கு போக வேணும், யார் இந்த நாட்களில் பாருங்கள் அதாவது இந்த நாட்களில் வேதனைக்குரிய இடங்களுக்கு போக வேணும் இப்படியாக என்று சொல்லி. ஏனென்றால் நரகம் என்று சொல்லப்படுகிற இடம் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு நியமிக்கப்பட்ட இடமாக இருக்கிறபடினால் அது மனுஷர்களுக்கு உரிய இடம் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அவனுக்கு ஆராதனை செய்து அவனுடைய காரியத்தில் இந்த நாட்களை பங்கெடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்களும் பாரம் என்று சொல்லி இந்த நாட்களை அவனோடு போகிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப ரொம்ப தவறான காரியங்கள். அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. இப்ப எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலேயே இந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிற காரியம் பாருங்கள், 1 வாசிக்கிற வேளையிலேயே அங்க சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த உடன்படிக்கைக்கு ஆராதனையின் முறைப்படி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்கள் உடன்படிக்கை அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கும் நமக்கு மனுஷனுக்கும் இருந்த அந்த அதாவது பிரிவினையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடைப்பட்டு அவருடைய ரத்தம் இந்த நாட்கள் என்ன செய்கிறது? அங்கே அந்த இடத்திலே தொடர்பை இந்த நாட்களை ஏற்படுத்தி வைக்கிறது. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் ஒரு தொடர்பை இந்த நாட்களே ஏற்படுத்தி வைக்கிறது என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இங்க சொல்லப்படுகிறது பாருங்கள், இந்த நாட்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இவர்கள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படிக்கு கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவிதமான ஸ்தானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதே எபிரேயர்ல. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் வரப்போற நன்மையை குறித்து பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கு வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பிரதான ஆசாரியராய் இந்த நாட்களில் வெளிப்பட்டு இந்த நாட்களில் என்ன செய்வாராம்? அங்கே அந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்வார் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே அவர் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இங்கே பாருங்கள், ஆசாரியரை வெளிப்பட்டு கையினாலே செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தமது சொந்த இரத்தத்தினாலே ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப ஒரே ஒரு முறைதான் என்னோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த நாட்களை பிரவேசித்தார்.
அப்ப அந்த பிரவேசித்தவர் என்னத்தை செய்தார்னு சொன்னால், ஒரு இன்டர்னல், அதாவது ஒரு நித்தியமான ஒரு மீட்பை இந்த நாட்கள் என்ன செய்து விட்டார்? உண்டு பண்ணி விட்டார். இப்ப மறுபடியும் அந்த நித்தியமாக உண்டு பண்ணதன் நிமித்தம் அவர் என்ன செய்ய முடியும்? மறுபடியும் அவர் போய் உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் முடிஞ்சது. ஆல்ரெடி பினிஷ். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு பிசாச கண்டா நமக்கு பயம். இன்னைக்கு இரவுல பாருங்கள், டொய்லெட்டுக்கு போறோம்னு சொன்னாலும் பயம். இருட்டு ஏதாச்சும் வெளியில போறோம்னு சொன்னா என்னன்னா இருட்டு. இருட்டுக்கு ஐயையோ பேய் பிசாசு பிடிச்சிருமோன்னு சொல்லி. இரவுல பாருங்க, நீங்க யாரையும் பாருங்க இந்த நாட்கள் நம்மளோட ஊர்ல சுடல பக்கமா சைக்கிள்ல போய் சொல்லிச்சுன்னா உடனே போக மாட்டாங்க. ஏன்னா பயம். அதுல போய்க்கல ஏதாவது ஒரு கல்லு கில்லு தடக்கி விழுந்தாலும் சொல்லுவாங்க, யாரோ சைக்கிளோட கரியர்ல பிடிச்சி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க இதெல்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள். அப்ப இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு பாருங்கள் எல்லாம் சுமூகமா போய்விடும். இன்றைக்கு ஒரு சில இடங்கள் நீங்க பாருங்கள், அவங்கள் அதாவது குடியிருக்கிற இடங்களுக்குள்ளேயே என்ன செய்றாங்க? பிரேதங்களை தாக்குறதுக்கு அப்படியே அறைகள் அறைகளா செய்து நாட்களை வைத்துக்கிறாங்க. என்ன காரணம் பாருங்கள். இன்றைக்கு எல்லாம் டவுனுக்குள்ள பாருங்க, டவுனுக்குள்ள செமிட்டரி, அதாவது நாட்கள் எப்படியான சூழ்நிலைகளை செய்து வச்சிருக்காங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், அங்கே எல்லாம் ஒன்றுமே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இது மனுஷனாலே சொல்லப்படுகிற காரியமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கும். ஏனென்றால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் கொலோசியர் 2 அதிகாரம் 14, 15 வாசிப்பீர்கள்னா, சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் அங்கே குலைத்து சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார்னு சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் நீக்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு சொல்லி சொன்னால், இனி நாங்கள் என்னத்தை வெற்றி பெற வேண்டும்? என்னத்துக்காக அந்த நாட்கள், என்னத்தை நாங்கள் இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை ஒப்புவிக்க வேண்டும்? ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் துதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டோடைய நாமத்தை இந்த நாட்களிலே அங்கே உயர்த்தி உயர்த்தி இந்த நாட்களிலே பாடி பாடி இந்த நாட்களில் அவருடைய நாமத்தை நாங்கள் இப்படியாக செய்து கொண்டிருக்கிற வேளையிலேயே மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே பார்த்து கொண்டு போவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய பிள்ளைகள். இனி ஒரு தரம் மறுபடியும் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே மறிக்கவும் தேவையில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் சாத்தானை ஜெயிக்கவும் தேவையில்லை. சாத்தானை அவர் ஜெயித்துட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெயித்துட்டார். இன்றைக்கு செத்த பாம்புக்கு நாங்கள் இன்றைக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்க பாருங்க, பாம்பை போய் அடிப்பாங்க. நம்முடைய தேசத்துல அடிச்சு பாம்பு செத்து போயிடும். செத்தா என்ன செய்வாங்க? செத்தாலும் அந்த பாம்பு கிட்ட யாரும் போக மாட்டாங்களே ஐயா, பயம். ஒலிம்பிக் அடிச்சிருமோன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய. இதே விதமாக தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவ காரியத்தை இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவன் தான் சொல்றான் சர்ச்சில் வந்தோன்னு பாருங்க, என்ன எனக்கு பிசாசு பிடிச்சிட்டு அலக்கழிக்குது, அந்த காரியம் செய்யுது, இந்த காரியம் செய்யுது, அதெல்லாம் ஆண்டவர் முடிச்சிட்டு இல்லை. அலக்கழிக்கிற காரியம் இல்லை. ஏனென்றா நீ ஆண்டவரோடு வடிவா சீராக சுரப்பாக அந்த நாட்கள் இருப்பாயா இருந்தான்னு சொன்னால் உனக்குள்ள அந்த அலக்களிப்போ, உனக்குள்ள அந்த பிரச்சனையோ, உனக்குள்ள அந்த காரியங்களோ வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து ராப்போஷணம் என்று என்னும் இந்த நாட்களை பரிசுத்த பந்தியின் மூலமாய் ஏற்பாடு செய்த திருச்சபையிலேயே கிறிஸ்துவின் என்றென்றைக்கும் உள்ள ஒரே பலியை அங்கே நினைவு கூறுகிறார் சொல்லி இந்த நாட்களை கொரிந்தியரிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தொடர்ச்சியாக தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதும் என்றும் அதற்கு இந்த நாட்களை அறிவுறுத்தப்படுகிறது. அவருடைய நாமத்தை அறிக்கையிடுதல் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்னும் கனியாகும் என்று சொல்லி மேலும் ஆராதனையில் நமது சரீரங்களை பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், ஆராதனை என்று சொல்லப்படுகிற வேளையிலே அந்த ஆராதனையிலே நம்முடைய சரீரங்களை என்ன செய்ய வேண்டும்? ஜீவ பலியாக அந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இதான் அந்த ஆராதனை உள்ள ரகசியம். இப்ப ஆராதிக்கிறோம் சொல்லி சும்மா ஆராதிச்சுட்டு போகக்கூடாது. நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்றால் எபிரேயர் 13:5 எடுத்து வாசித்து பாருங்க. 13:15 சொல்லப்படுகிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். யார் மூலமாய்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலிகளை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அப்ப பாருங்கள், ஏனென்றால் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள், இப்படி பலிகள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இரண்டாவது, அப்ப இவ்வளவு காரியத்தை இந்த நாட்களை சொல்லிவிட்டு இங்க சொல்லப்படுகிற காரியம், நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை, வரப்போறதையே நாடி தேடுகிறோம்.
அது வரப்போறதை நாடி தேடுகிறோமோ எளிய வரப்போற நகரத்தை நாங்கள் இன்னும் கண்டுகொள்ளவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஈவுகளை, அந்த ஈவுகளை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. தேவன் அருளிய சொல்லி முடியா அதிசயங்களுக்காக சோத்திரம் சொல்லி பாடுகிறோம். தேவன் அருளிய ஈவுகளுக்காக எண்ணி முடியா அதிசயங்கள், ஈவுகள். அப்ப என்ன ஈவுன்னு சொன்னால், தன்னுடைய சொந்த குமாரனை இந்த நாட்களை நமக்காக தந்தார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களே இருக்கிறது. ஆனாலும் அப்படி இருந்து கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போறதையே நாங்கள் நாடி தேடி, அதாவது நாடி தேடுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. அப்ப அந்த நகரத்தை கண்டவன் யாரும் இருக்கிறானா? இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற அருமையான அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தல இன்னென்ன காரியம், அதாவது எருசலேம் இந்த நாட்களை நகரம் இப்படியான காரியம் இருக்கும் என்பதை குறித்து நாட்களே இருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்களே அங்க போனோம் இங்க போனோம் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஜனங்களை இந்த நாட்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இந்த நாட்களை இருந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப அதனாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாட்களை இருந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, மேலும் ஆராதனையிலே நமது சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், எப்படி என்று சொன்னால், ரோமருக்கு நிறுவனம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. திருப்பிக்கொள் வாசித்துக் கொள்வோம். ரோமருக்கு நிறுவனம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க சொல்லப்படுகிறது. அப்படியே இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், முதலாவது வசனம், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் இதுவே நீங்கள் செய்யத்தக்க என்ன காரணம், என்ன காரியம்? புத்தி உள்ள ஆராதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே பாருங்கள், இரண்டாவது வசனம் சொல்லி, இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மைகளும் பிரியம் பூரண சித்தம் இன்னதென்று பௌத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக அங்கே புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஆங்கில வேதாமத்தை எடுத்து வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த ரோமர்கள் 12ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை சொல்லப்படுகிறது. எப்படி அந்த ஆராதனை சொன்னால், திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி என்றால் அங்கே எப்படி என்ன தயவு, தேவனுடைய தயவின் மூலமா இந்த நாட்களில் செய்யப்படுகிற ஆராதனை என்று சொல்லி இந்த நாட்கள். அப்ப அங்கே ஆராதனை எப்படியாக செய்ய வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ஆராதனை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதாகம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இதுவே நீங்கள் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. அந்த புத்தி உள்ள ஆராதனை என்று சொன்னால் ஆவிக்குரிய ஆராதனை. அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களிலே வேதத்திலே உபாகமத்திலே சொல்லப்பட்டது போல அந்த நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் ஆராதிக்கிறதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவனை ஆராதிக்க வேண்டும் எப்படியாக என்பதைத்தான் சமாரியா ஸ்திரீ கேட்ட வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இந்த நாட்களிலே வந்திருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் அவளுக்கு வெளிப்படையாக அந்த நாட்களை அங்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அவளுக்கு அந்த காரியம் கூட விளங்கவில்லை. ஏனென்றால் அவள் அதற்குத்தான் சொல்லுகிறாள், நம்முடைய முற்பிதாக்கள் எங்கு சொன்ன மலைகளிலே அங்கும் இங்கும் போய் தொழுதார். ஆனால் ஆண்டவர் சொல்ல, அப்படி இல்லை மகளே, எங்கும் தொழு, நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல தொழுது கொள்ளுன்னு சொல்லி. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம், இதுவே நீ செய்கிற புத்தி உள்ள ஆராதனை எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த வசனத்தை நாங்கள் முதலாவது 12 மறுபடியும் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அந்த நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது சரீரத்தை சாக்ரிஃபை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும் நிஜம் பெற்று மாமிசம் மாய தேவா அருள் செய்யும் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப ஆபிரகாம் கொண்டே தன்னுடைய குமாரனை அங்கே ஆண்டோடைய சமூகத்திலே மோரியா மலையிலே இந்த நாட்களே பலியிடுற வேளையிலே ஆண்டவர் எதற்காக சொன்னார் சொன்னால், ஆபிரகாமுடைய சுயம் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த இடத்திலே ஆபிரகாமை பலியிடும்படியாக கொண்டு வரும்படியாக அந்த நாட்களை கட்டளையிட்டார் சொல்லி அங்கே பார்க்கிறோம் மரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே. உண்மையிலே தேவன் அந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமுடைய சுயம் எப்படியாக இருக்கிறது? அவன் என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறாரா, அல்லது ஆதாமை போல் இந்த நாட்களிலே அங்கே ஆதாமுவாளை போல் இந்த நாட்களில் என்ன
கீழ்ப்படியாதபடி இருக்கிறார்களான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று வைப்போம் தான் அந்த காரியத்தை செய்தார். ஆனால் ஆபிரகாம் பாஸ் பண்ணி விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் உடனே ஆண்டவர் சொல்றார், நிறுத்தப்பா, நான் உடன்படிக்கை செய்ய போறேன்னோட ஒன்றும் வேண்டாம், உடன்படிக்கை செய்ய போறேன். எந்த கதை மற்றவருடைய கதை பேச்சு ஒன்றும் வேண்டாம், வா நான் உடன்படிக்கை சைன் பண்ணி தாரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கல்வாரியிலே அங்கே மோரியா மலையிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்களோடும் என்னோடும் இந்த நாட்களிலே அங்கே கல்வாரியில வைத்து செய்த அந்த உடன்படிக்கை தான். என்ன உடன்படிக்கை என்ற அதனுடைய அர்த்தம், அந்த இரத்தத்தினால் எழுதப்பட்ட காரியம், இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள் இந்த ரத்தத்தினால் எழுதி இந்த நாட்களிலே அங்கே அவர் அந்த உடன்படிக்கை கையெழுத்து வச்சு இந்த நாட்கள் என்ன செய்கிறார், பிதாவிடத்தில் இந்த நாட்களை சமர்ப்பிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் அந்த உடன்படிக்கை. அதைத்தான் இங்கே எபிரேயர்ல சொல்லப்படுகிறது. அப்படியானால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆராதனைகளை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் சாதாரணமான ஆராதனை இல்லை ஐயா, புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இந்த புத்தியுள்ள ஆராதனை நீங்க செய்ய வேண்டுமா இருந்தால் நீங்க முதல் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, உலகத்தோடு சேர்ந்து போய் வேஷி பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சினிமா பாட்டை போட்டுட்டு ஆடக்கூடாது. ரொம்ப கவனமா இருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் தேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணம் சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும், புதிதாக்கப்படுகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மனுஷன் என்ன செய்ய வேண்டும், மறுரூபம் என்று சொல்லுகிற காரியம் எதை குறிக்கிறோன்னு சொன்னால், மனம் திரும்புதலைத்தான் அந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம். ரிப்பென்டன்ஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால், யார் சொல்லுகிறார், பவுலடிகள், அவருக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களில் எவனாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்க வேண்டும், தெளிந்த எண்ணம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அங்கு வாஞ்சி இங்க வாஞ்சி ஒற்றை பிடிச்சு காரியங்களை கதைக்கிற இல்லை. எந்த காரியத்தை கதைத்தாலும் நிதானமாய் இந்த நாட்களிலே கதைக்க வேண்டும், நிதானமாய் பேச வேண்டும், நிதானமாய் செயல்பட. அவன் தான் கிறிஸ்தவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றை கொண்டு பேசி இன்றை கொண்டு பேசுகிற கிறிஸ்தவன் அல்ல. ஏனெனில் பாருங்கள், சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இந்த நாட்களே இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களை உடையவர்களாயினாலே நம்மிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி சொல்ல கடவான். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவான். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் அங்கே கொடுக்கவும், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவான். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் இரக்கம் செய்ய கடவான். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியம், அன்பு வெளிப்பட வேண்டும். அதே வேளையிலே அந்த அன்பு எப்படியாக இருக்க வேண்டும், மாயமில்லாத அன்பாக இருக்க வேண்டுமா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமான காரியம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போ ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவன், ஆண்டவரை ஆராதிக்கிறவன், அவனுடைய அன்பு மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். தீமையை வெறுக்கிறவனா இருக்க வேண்டும். மாயை பின்பற்றுகிறவனா இந்த நாட்களில் இருக்கிறவனா இருக்கக்கூடாது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவனா இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வானா இருந்தால் அவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்ல. அருமையான அன்பு சகோதர சகோதரியே, இதை நாங்க பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே எல்லாரும் கிறிஸ்தவர் தானையா, இல்லைன்னு நான் சொல்லவில்லை. எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு காரியத்தை வச்சுக்கிறோம். ஆர்சி என்று வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் புரொட்டஸ்டன்ட் வச்சுக்கிறார், ஒரு பெண்டிகோஸ், அதாவது ஒருத்தர் இப்படியாக வச்சுக்கிறார், ஒருத்தர் ஓன்லி ஜீசஸ் வச்சுக்கிறார், ஒருத்தர் இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் வச்சு இந்த நாட்கள் என்ன, நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொடுத்தோம். நல்லது, இல்லையென்று இல்லை ஐயா. எவ்வளவுதான் இருந்தாலும் எவன் உண்மையான கிறிஸ்தவன் என்பதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவனை ஒழிய கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். நீ கிறிஸ்தவன் ஓமன்னு சொல்லிட்டு போவாங்க.
ஆனால் கிறிஸ்துவ உடையவனாய் இருக்கிறான் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை உடையவன் என்றால் கிறிஸ்துவோடு சேர்ந்து இருக்கிறவன் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இந்த நாட்களிலே இருக்கிறான் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் நாங்கள் தேவனோடு இணைந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு உண்மை கிறிஸ்தவனாய் இந்த நாட்களில் இருக்க முடியும். அப்ப ஆண்டவரோடு இணைந்திருப்போமா இருந்தால் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்களை நம்மை நடத்துகிறவரும், அது மட்டுமல்ல நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவருமா இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்கே நாங்கள் இந்த பார்த்த பகுதியில் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்துவோடு இந்த நாட்களிலே இணைந்து இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக கற்றுத்தருகிறதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அப்படியாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும். வேர்ஷிப்பிலே எப்படி இருக்கணும்? புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும். புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டுமா இருந்தால் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி புத்தி உள்ள ஆராதனை செய்கிற வேளையிலே நாங்கள் தேவனோடு இந்த நாட்களில் இணைக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கிறோம். இப்ப தேவனை துதிக்கிற கிறிஸ்தவ வழிபாட்டிலே அவசியம் ஒன்றாகும் என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேவனை தொழுது கொள்ளும் போது, அதாவது துதிக்கும் போது முக்கிய அம்சமாக அந்த நாட்களை இருக்கிறது என்ன காரியம் என்றால், திருப்பிக் கொள்வோம் சங்கீத புஸ்தகத்துக்களை இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். என்னோட கூட இந்த நாட்களை வாருங்கள், சங்கீத புஸ்தகத்துக்களை இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். சங்கீத புஸ்தகத்திலே சாரி 100வது சங்கீதத்தில் இந்த நாட்களை எடுத்து வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்லப்படுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்யுங்கள்? இந்த நாட்களே ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்ப என்ன காரியம்? என்டர் ஹிஸ் கேட் தேங்க்ஸ் கிவிங். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இந்த நாட்களிலே போகிற வழி, அவருடைய வாசல், அவருடைய வாசஸ்தலம், தேவன் வாசம் செய்கிற இடம் இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் போகிற வேளையிலேயே அவருடைய சமூகத்திலே போகிற வேளையிலே புகழ்ச்சியோடும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே போகிற வேளையிலே ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றியுள்ள உதடோடு இந்த நாட்களை அங்கே செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்படும். ஏனென்றால் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களின் ஆடுகளுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறோம். அதனாலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். ஐயா, இன்றைக்கு ஆண்டவருடைய சந்நிதிக்கு முன் என்ன கோலத்தில் இந்த நாட்களில் நாங்கள் போய் நிற்கிறோம்? மகிழ்ச்சியோடு போய் நிற்கிறோமா? ஆனந்த சத்தத்தோடு போய் நிற்கிறோமா? அழுகையோடு தான் ஐயா போய் நிற்கிறோம். இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சன்னிதானத்தில் போய் நிற்பாங்க. ஆண்டவரே, கடன் பிரச்சனை மூழ்கிட்டு, ஆண்டவரே இந்த கடன் கட்ட முடியாமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவர் சன்னிதானத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனே நாங்கள் இந்த நாட்களை சொன்னோம், அந்நாளே எடுத்துருவோம். இந்த நாட்கள் அந்நாள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்து அழுதாள். ஐயா, நீங்க எப்படி சொல்றீங்க? அந்நாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுதாள் இந்த நாட்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அந்நாள் என்ன ஆராதனையில வந்து அழுதாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக பார்க்கணும். இன்னைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு வந்து நின்றா அழுவீங்க, பொண்ணு அழுவீங்க, கண்ணால கண்ணீர் கொட்டணும். பக்கத்துல உடனே இருக்கிற சிஸ்டர் பாப்பா டக்குனு அவ போஷி பண்ணிட்டு கையை விட்டுருவா. கையை விட்டு என்ன நடந்தான்னு பார்த்துட்டேன்னு சிஸ்டர் அழுகுறாங்க, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கணவனுக்கும் சொல்லி தட்டி சொல்லி இந்த நாட்களே ஃபேமிலி பிரச்சனை ஆகும். அவள் என்னத்துக்கு அழுகிறா எது கழுகிறான்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் சொல்லி போட்டு அழுகிறா இல்லை. இதெல்லாம் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா கர்த்தருடைய ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு மாயமாலமான காரியம். அப்ப தேவனுடைய சமூகத்தில் அழ வேண்டும் தான், ஆனால் அது தனிப்பட்ட இடத்திலே போயிருக்கணும். என்றால் வேதம் சொல்வது அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவர் சமூகத்திலே வருகிற வேளையிலே நன்றி அறிவுள்ளவர்களுமா இந்த நாட்களை வர வேண்டும் என்பதைத்தான் சங்கீத புத்தகத்திலே இந்த நாட்களே 100வது சங்கீதத்திலே இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், அங்கே 2வது வசனத்தை பாருங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன்னும் பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அழுகையோடு கர்த்தருடைய சந்நிதிக்கும் அழுகையோடு கர்த்தருடைய சந்நிதிக்கும் ஆராதனை செய்து வாங்கன்னு சொல்லி சொல்லப்படவில்லை, மகிழ்ச்சியோடு தான் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அழுது கொண்டு ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அழத்தான் வேணும் இல்லை என்று நான் சொல்லவில்லை.
ஆனால் அழுகிறதற்கு எந்த இடம், எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட நிலைப்பாடு என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஒரு தனிமையாக வந்திருந்த நாட்களே, ஒரு சாதாரண நாளிலே போய் ஆண்டவர்கிட்ட சன்னிதானத்திலே இருந்து நாங்கள் அழுகிறது, அது வேற விஷயம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏனென்றால் தனிமையில இருக்கிறோம். அழுது ஆண்டவரே அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணும். இதே அந்நாள் செய்தால் தனிமையில் இருந்து அழுதால். ஆனால் ஆராத நேரத்தில் இந்த நாட்களை நாங்கள் இதென்னம் என்று சொல்லி சொன்னால் மற்றவர்களுக்கு ஒரு இடர்களாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகள், இப்ப சங்கீதம் 106 பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். வாருங்கள், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 106 இங்கே வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 106 பார்க்கிற வேளையில 1வது வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க சொல்லப்படுகிறது கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களை நம்ம கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். இப்படியே பாருங்கள், இந்த நாட்களை வேதத்திலே சங்கீதம் 111 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், 111 அதிகாரத்திலே இங்கே 1வது வசனத்தில் பாருங்கள், அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்க பாருங்கள். எப்படியாக இவர்களுடைய ஆராதனை இருக்கிறது, எப்படியாக இவருடைய காரியம் இந்த நாட்களை இருக்கிறது என்பதை குறித்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், தேவனை எல்லா இடத்திலும் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை இந்த நாட்களிலே துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். சங்கீதம் 113 பார்க்கிறோம், அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை ஆண்டவரை இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்றால் துதிக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களிலே சொல்லுவதை பார்க்கிறோம். சங்கீதம் 117 பாருங்கள், ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், நம்மேலே வைத்த கிருபை பெரிது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்திலே பார்க்கிற வழியிலே இங்கே பார்க்கிறோம், ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்க. அப்படி என்று சொன்னால் பாசைக்காரர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியில இருக்கிற எத்தனை பாசைகள் இருக்கிறது, அந்த பாசைக்காரர் எல்லாரும் இந்த நாட்கள் என்ன செய்யட்டுமா, கர்த்தரை துதிக்கட்டுமா. ஏனென்றால் இந்த நாட்களே ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்க, ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தரை தோற்ற வேண்டும். இதுதான் இந்த நாட்களிலே இன்றைய காலகட்டத்துக்கு உரிய ஆராதனை என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுவது அந்தி சந்தி மத்தியான வேளையில இந்த நாட்களை தாவீது துதித்தார் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் அவரை இந்த நாட்களை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப ஆதி திருச்சபையிலே இந்த நாட்களிலே தொழுகையிலே இந்த நாட்களிலே துதித்தல் இடம்பெற்றது என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்களா, அப்ப தேவனை துதிக்க ஒரு முக்கியமான முறை எப்படி என்று சொல்ல சங்கீதக்காரன் ஞான பாட்டுகள், ஆவிக்குரிய பாடல்கள் இவற்றை பாடி துதித்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரை இந்த நாட்களில் துதித்து பாடும்படி திரும்ப திரும்ப இந்த நாட்களை வலியுறுத்தி கூறுகிறது என்பதை பார்க்கிறோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 நாளாகமம் புஸ்தகத்திலே 16வது வசனத்திலே 16ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் வாசிப்போம். 16ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பையும், கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பையும் சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இங்கே என்ன சொல்லப்படுகிறது, பூமியின் உள்ள சகல குடிகளே, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை இந்த நாட்களை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே எதை போக்கஸ் பண்ணுகிறார்கள், நாளுக்கு நாள் அவரை துதிக்க வேண்டும், நாளுக்கு நாள் அவருடைய சத்தியத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு இந்த நாட்களே அப்புறம் ஜனங்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நாட்களை காரியத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதை அங்கே இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 95வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்வது. சங்கீதம் 95 பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சங்கீதம் 95 கர்த்தரை 1வது வசனம், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் என்று சொல்லி பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. துதித்தலும் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம்,
கர்த்தர் மகா தேவன், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவாய் இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய காரியம், அவருடைய வல்லமை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 96வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். ஏனென்றால் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் இந்த நாட்களிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், நாளுக்கு நாள் இந்த நாட்களில் அவருடைய அதிசயங்கள் ஜனங்களுக்குள்ளே, சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பாருங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது ஆத்துமாக்களுக்கு இந்த நாட்களில் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும். அதைத்தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுது. அப்ப கிறிஸ்தவன் என்று சொல்லி சொன்னால் அங்கே அவர் என்ன செய்ய வேண்டும்? எப்படியாக துதிக்க வேண்டும்? அவரை பாடி துதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இப்படியாக இந்த நாட்களில் வேதத்திலே வாசித்த பிரகாரம் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களில் நாங்கள் செய்து அவரை, எல்லா காரியத்தை செய்தாலும் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிற காரியம் அவரை இந்த நாட்களிலே துதித்து கொண்டே இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சொல்லப்படுகிறது பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 100வது அதிகாரத்திலே பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை செம்பிரமாய் பாடுங்கள். ஏனென்றால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன் பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அப்ப ஆண்டவருடைய சன்னதிக்கு முன்பாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் துதித்து கொண்டே இந்த நாட்களிலே போவோமா இருந்தால், ஆண்டவர் இந்த நாட்களிலே என்னிடத்தில் வருவோரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன், நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான காரியம், நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரத்துக்கு தேவையான காரியம், நமக்கு தேவையான காரியம் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதி ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே கேட்ட காரியம், ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள் அங்குமிங்குமாக ஓடி அங்கே என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள். ஆனால் நீர் சொல்லுகிறீர் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள். அப்ப பாருங்கள், வேதம் தெளிவாக இந்த நாட்கள், இந்த சங்கீத புஸ்தகங்கள் நாளாகமத்திலே ஒவ்வொரு இடங்களிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய காரியத்தை குறித்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், புதிய ஏற்பாட்டுக்களே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 13வது 14வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த ஜனமே பரமசேனையின் திரள் அந்த அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி என்ன செய்தார்களாம்? தேவனை துதித்தார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் நடக்கிற காரியங்கள் பாருங்கள். அப்ப ஆண்டோடைய பிறப்பின் போது அவள் சும்மா விட இல்லை பாருங்கள். அவள் என்ன செய்கிறார்கள்? உலகத்துக்கு ஒரு ரட்சகர் பிறந்துட்டான்னு சொல்லி மனுஷன் அறிவிக்கலையா? முதல் தேவதூதன் தான் போய் இங்க அங்க சுவிசேஷம் சொல்லப்படுது. யாருக்கு? ஆடு மேய்க்கிறவர்களுக்கு எல்லாம் இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள அங்க பிறந்திருக்கிறான்னு சொன்னாலும் உடனே அவையெல்லாம் பார்க்க போயிடும். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், சுவிசேஷம் யாரால் அறிவிக்கப்படுது? தேவதூதர்களால் அந்த நாட்கள் அறிவிக்கும். ஆனா இன்றைக்கு அந்த காரியத்தை டேர்ன் பண்ணித்தான் ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய கையிலே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறார். அருமையான பிள்ளைகளே, சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக தீவுகளில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படவில்லை. அவர்களுக்கு இயேசு என்றாலே இந்த நாட்களில் யார் என்று தெரியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான நண்பர்களே, அப்ப அதனாலே இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே அறிவித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த வசனத்தை வாசிக்கிற வழியில் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த போது வான தூதர்கள் சேனைகள் திரண்டு வந்து அவரை பாடி துதித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதே வேளையிலே பாருங்கள், தூதர்கள் மனுஷருக்கு தேவனை குறித்து
அறிமுகப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்ப எப்படியாக துதிக்க வேண்டும், எப்படியாக தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களில் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு வேதத்திலிருந்து சில காரியங்கள் இந்த நாட்களில், இந்த 3வது பகுதியில் இந்த நாட்களில் பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் முதலாவது கர்த்தரை இந்த நாட்களில் துதிக்க வேண்டும். என்னதான் காரியங்கள் இல்லாட்டியும் முதலாவது துதிங்கப்பா. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. இப்ப பவுலும் சீலாவும் பாருங்க, இப்ப பாருங்கள், சிறைச்சாலை அடைபட்டு இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் அந்த இடத்துல பாருங்கள், வேதம் வாய்ச்சார்கள் சொல்லப்பட்டிருக்கா, ஜெபம் பண்ணார்கள் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை, துதித்தார்கள் முதலாவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், வேதம் வாசிக்க வேண்டும் கட்டாயம். இப்ப பாருங்கள், நாங்கள் காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு அதற்கு பின்பாக வேதம் வாசித்து, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டு போகிற வேளையிலே தான் அங்கே தேவனுடைய சித்தம் இந்த நாட்களை நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாங்கள் துதிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், வேதம் வாசி. இது மூன்றும் இந்த நாட்களில் திருத்துவ தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே விதமாக இந்த நாட்களில் இருக்கிறது. துதிக்கு பாத்திரர் யார் ஐயா? ஆண்டவர். 2வது நாட்களில் பாருங்கள், 2வது வேதம் வாசிக்கிறோம். அந்த வேத வார்த்தைகள் யார்? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த நாட்களில் இப்படியாக இருக்கிற வேளையிலே பாருங்கள், அந்த வேதம் வாய்த்து ஜெபம் பண்ணுகிற வேளையில யார் மூலமா இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறோம்? அங்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா பிதாவிடத்திலே இந்த நாட்கள் ஆண்டவராய் குமாரனாய் இயேசு கிறிஸ்து உடனே இந்த நாட்களை என்ன செய்கிறோம்? அந்த ஜெபத்தை இந்த நாட்களை ஏறெடுக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த 3 காரியங்கள் எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருத்துவ தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படியாக சொல்லப்படுற விதமாகத்தான் ஜெபம் இருக்கிறது, துதி இருக்கிறது, வேத வாசிப்பு இருக்கிறது. இது 3ம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கட்டாயம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் எப்படியாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். மீதியை நாளை நாட்களிலே பார்ப்போம். கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவரையும், கேட்க போகிற ஒவ்வொருவரையும், மறுவலிப்பிலே கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்க அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சூத்திரம். அடியனை மறந்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. முற்றுமுழுதாக உங்களோட கருத்துக்களை ஒப்பு கொடுக்குற இந்த சங்கம் இணையதளத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் லெஸ்ஸி ஐயாவுக்கும் அவருடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த நாட்களை வழிநடத்தி கொள்ளும்படியா செபிக்கிறவர் கையிடிச்சிற காரியங்களை நீர் ஆசீர்வாதம் தரலும்படியா செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நினைப்பில் இணைந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. மறுவலிப்பில் இணைந்து கேட்க போற பிள்ளைகளை ஆசீர்வாதம் தரலும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். பேசலோடையா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக நாளை இதே வேளையிலே சந்திப்போம். அது கர்த்தர் சித்தமானால் அதே வேளையிலே கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன். நாளைக்கு மறந்துடாம அந்த கோட்டை அனுப்பிவிடுங்க ஐயா, மறந்துடாங்க. ஓகே.